கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம். நாளை, அதாவது 4/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பானு சப்தமி. இந்த பானு சப்தமி என்பது வலதுபிறை சப்தமி திதியும் ஞாயிற்றுக்களையும் சேர்ந்து வரக்கூடிய நாட்களில் இது மிகவும் ஒரு விசேஷமான ஒரு நாள். சூரியனுக்கு மிகவும் பிரீதியான நாள். காலையில் எந்திரிச்சு சூரிய உதயத்துக்கு முன்னாலே எந்திரிச்சு குளிச்சுட்டு நெற்றிக்கு நீரிட்டு கொண்டு மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடலையோ இல்லை வேறு வெளிச்சமான இடத்துலையோ வேறு இல்லைன்னா ரூமுக்குள்ளேயோ கிழக்க பார்த்து சூரியனை நினைத்து ஒரு 12 நமஸ்காரங்கள் செய்தால் ஆரோக்கியம் விருத்தி மிகவும் அற்புதமாக இருக்கும். சூரியனுக்கு மிகவும் உகந்த நாள் என்பதால் இது. இதே சமயத்தில் ஒருவர் சிம்ம ராசியில் பிறந்து சூரியன் அவருக்கு சிம்ம ராசியோ சிம்ம லக்னமோ 12 மறைந்திருந்தாலும் 6, 8, 12 மறைந்திருந்தாலும் அவங்க நாளைக்கு பிரார்த்தனை பண்ணது மிகவும் மகத்துவமான ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சூலம், வரியான், வைத்திருதி இந்த நாமயோகத்தை பிறந்தவங்களுக்கு புறமே சூரியன் அவயோகியாக வருவார். அப்போ சூரியன் அவயோகி இருந்தாலும் இந்த கீர்த்தி, புகழ், வெற்றி இந்த மாதிரி தன்மைகள்லாம் ஒரு பின்னடைவு கண்டிப்பாக அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா சூரியனோட பரிபூர்ண அனுகிரகம் எல்லாத்துக்கும் தேவையான நவகிரகங்களின் நாயகன், நவகிரகங்களின் தலைவன், அரசு உத்தியோகத்திற்கு, அரசியலுக்கு எல்லாத்துக்குமே மகத்துவம் மிக்க ஒரு கிரகம் தான் சூரியன் தான் நம்ம சொல்லணும். அந்த சூரியன் மறையக்கூடாது. மறைஞ்சிருந்தால் இந்த நான் மேல் சொன்ன சூலம், வரியான், வைத்திருதி நாமயோகத்தை பிறந்தவங்களுக்கு அது. அதே மாதிரி வணிஜை கரணத்தை பிறந்திருந்தாலும் சரி, வணிஜை கரணத்திற்கு சூரியன் தான் அதிதேவதை. இதில் வணிஜை கரணத்தில் வலதுபிறையில் ஒருவன் பிறந்திருந்தால் அவன் பசுமாடும், தேய்பிறையில் ஒருவன் பிறந்தால் அவன் எருது என்று சொல்லக்கூடிய காளை மாடையும் அவங்க வழிபாடு பண்ண வேண்டும். நந்தீஸ்வரன் வழிபாடு, பிரதோஷ வழிபாடு இவங்களுக்கு மேலே சிற்பமான ஒரு அற்புத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இவங்கெல்லாம் என்ன செய்யணும்? சூரியன் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆதித்ய ஹிருதம் ஒரு 9 தடவை சொல்லிட்டு எந்த காரியத்தை நீங்கள் ஆரம்பித்தாலும் அன்றைக்கி வேறு எதுவுமே நீங்கள் பார்க்க வேண்டாம். பானு சுத்தம் அன்னைக்கு ஆதித்ய ஹிருதயத்தை 9 தடவை சொல்லி பிரார்த்தனை செய்து நீங்கள் போகக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றியை தரும். இது ஒவ்வொரு பானு சப்தமிலையும் நீங்கள் பண்ணலாம். வருஷத்தில் எத்தனையோ ட்ரிப் இந்த மாதிரி வலதுபிறையில் சப்தமி திதியும் ஞாயிற்றுக்கிழமை சேர்ந்து வரும். அது எப்போ வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அந்த விஷயத்தை அப்படி 9 தடவை பண்ணுறதுக்கு 27 ஸ்லோகம் வரும். 9 தடவை பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகத்தான் செய்யும். எங்களை மாதிரி யாருன்னா ஒரு 1/2 மணி நேரத்தில் நாங்கள் முடிச்சுருவோம். அது ஒரு ஈடுபாடும் கண்டிப்பாக வேணும். இப்போது அது ஒன்றும் இல்லைன்னா ஒரு 2 வரி இருக்குது. ஒன்று சிம்பிளாக வரி, அந்த ஸ்லோகம் கீழ் வரும். அதை நீங்கள் பார்த்து பதிஞ்சு வச்சுக்கோங்க. இது காலத்துக்கு உங்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு விஷயம். ரச்மிமந்தம் சமுத்யந்தம் தேவாசுர நமஸ்கிருதம் பூஜயஸ்ய விவஸ்வந்தம் பாஸ்கரம் புவனேஸ்வரம். நீ இந்த ஸ்லோகத்தோடு 27 தடவை சொல்லுங்க. நிச்சயம் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த பானு சப்தமி மிகவும் மகத்துவமான நாள். அதுவும் நாளைக்கு சூலம் நாமயோகம் தான். காலையில் இருக்க சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்தில் சூலம் நாமயோகம் தான் இருக்குது. நாளைக்கு வணிசை கரணம் வேற. இவை அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக இருக்கும். சூரியன் நீசமானவர்கள், சூரியன் அந்த லக்னத்திற்கோ ராசிக்கோ மறைந்திருக்கக்கூடியவர்கள், இல்லை பாபகிரக சேர்க்கை பெற்றிருந்தாலும், ராகுவோடு சேர்ந்திருந்தாலோ, கேதுவோடு சேர்ந்திருந்தாலோ, இல்லை ஜாதகத்தில் இருந்தாலும், கோச்சாரத்தை வரக்கூடிய நிலைமை இருந்திருந்தாலும், இல்லை திசாபுத்தி காலங்களில் சூரிய திசை கேது புத்தியோ மன்னிக்கணும், சூரிய திசை சூரிய திசை நடந்திருக்கும்போது எந்த புத்தியாலும் தெரியும். சூரிய திசையை மொத்தம் இந்த இதுதான் உங்களுக்கு பாதிப்பு தான். அந்த 3 கரணங்களை 3 யோகத்தை வந்தாங்க. சூலம், வரியான், வைத்திய நாமத்தை பிறகு சூரியன் அவயோகியாக வர்றாரு. அவங்களாம் ரெகுலராகவே சொல்லணும். இந்த மாதிரி இப்போ சனி திசை சூரிய புத்தி, இல்லை மற்ற வேறு சுக்கர திசை சூரிய புத்தி, இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று அகேன்ஸ்டான கிரகங்கள் இல்லைங்களா? இப்போ ராகு திசை சூரிய புத்தி, கேது திசை சூரிய புத்தி, இல்லை சூரிய திசை கேது புத்தி, சூரிய திசை ராகு புத்தி, சூரிய திசை சனி புத்தி, சூரிய திசை சுக்கர புத்தி, இதெல்லாம் உங்களுக்கு நடைமுறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே இந்த பானு சப்தமி ஒரு அற்புதமான வரங்களை தரக்கூடிய நாள். காலையில் எந்திரிச்சு குளிச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு வறுத்த கோதுமை ரவை, வெல்லம் வச்சு அதை சூரியனுக்கு நைவேத்தியமாக படைங்க.
வெல்லமும் கோதுமும் கலந்து அந்த ஒரு இனிப்பு பண்ணமையாகும் படைச்சிட்டு அதை நீங்கள் பசுமாடு கொடுத்தாலும் சரி, காளை மாட்டுக்கு கொடுத்தாலும் சரி, நிச்சயமாக வாழ்வில் உங்களுக்கு கீர்த்தி, புகழ், வெற்றி அனைத்துமே வரும். ஒருவனுக்கு ஜோதிடம் சித்திக்கணும்னாலே சூரியனோட அனுகிரகம் பரிபூர்ணமாக வேணும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா ஜெயிக்க முடியும். அனைவரும் அனைத்து நற்பலங்களும் பெற்று நாளை பானுசுப்தமியில் சீரும் சிறப்போடு உங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடங்குவதற்கு அன்றாடம் நான் சொல்லும் எல்லாமல்ல ஈசனை பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.